அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகின்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலோடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெகதாசன். நான் அருணீரேஷ் அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி. பருத்தித்துறை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இலங்கை மனிதர்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக கொழும்பில் இருந்து விசேட போலீஸ் குழு அனுப்பி வைப்பு. பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடும் வைத்தியர்களுக்கு மருத்துவ சபையின் முன்னாள் தலைவரால் கோரிக்கை. கல்குடா மதுபான தொழிற்சாலைக்கு பிரதேச சபையின் அனுமதி பெறப்படவில்லை என வாழைச்சேனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிப்பு. சிம்பாப்வே முதல் தடவையாக இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரை கைப்பற்றியது. புலனறுவை பலுகஸ்தமன ஜனாதிபதி மாதிரி ஆரம்ப பாடசாலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேஷல ஜெயரத்ன, ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்க உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சவாலை எதிர்கொண்டுள்ளது. நெல் உற்பத்தி 40% வீழ்ச்சி கண்டுள்ளது. வறட்சி காரணமாக வயல் நிலங்களில் அறுவடை மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் நாட்டின் அரிசி விலை அதிகரித்துள்ளது. அரிசியை கொள்வனவு செய்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை 4 நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்பியுள்ளேன். எதிர்வரும் ஒரு மாதத்துக்குள் 4 நாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படும். 3 நாட்களுக்கு முன்னர் தாய்லாந்து பிரதமரோடு நான் தொலைபேசியில் பேசினேன். 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி அவசரமாக தேவைப்படுவதாக நான் அவரிடம் கூறினேன். அதனை வழங்குவதாக அவர் என்னிடம் கூறியுள்ளார். அரிசியின் விலை தொடர்ந்தும் அதிகரித்தால் உள்நாட்டு சந்தைக்கு வெளிநாட்டு அரிசியை கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டாலும் வறிய மக்களுக்காக அரிசியை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். நாம் பட்டினியை நன்கு அறிந்தவர்கள். இதேவேளை புலனறுவை பூஜா நகரில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மணற்காடு பகுதியில் இளைஞன் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை தொடர்ந்து இன்று நெல்லியடி பகுதியில் டயர்கள் எரிக்கப்பட்டதில் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவின் மணற்காடு பகுதியில் நேற்று பிற்பகல் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் துன்னாலை கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான யோகராசா தினேஷ் உயிரிழந்தார். கட்டளையை மீறி செலுத்தப்பட்ட மணல் லாரி ஒன்றின் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீஸ் ஜீப்பை சிலர் சேதப்படுத்தினர். உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராச சஞ்சீவனின் வீடும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பருத்தித்துறை முள்ளிவடி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் காவலரண் நேற்றிரவு சேதமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தந்தையின் இழப்பினால் குடும்ப சுமையை தாங்கிக் கொள்ளும் நோக்கில் சவுதி அரேபியாவில் தொழில் புரிந்து வந்த தினேஷ் ஒரு மாதத்திற்கு முன்னரே நாடு திரும்பியிருந்தார். இவர் சரியான கஷ்டமான அப்பாவும் இல்ல, சரியான கஷ்டமான நிலையிலாம் கட்டார் போனவர். அந்த கடனே கொடுக்கல. வந்து 1 மாசமும் 5 நாளும் அவர் வெளியில கோயிலுக்கு போனவர். போய் வரைக்க இந்த கண்டர்ல வந்திருக்கிறார். பின்னால வெடி விழுந்ததே மற்றவைக்கு தெரியாது. இப்ப பக்கியஸ்ல வந்தார். அங்கேருந்து அனுப்பிவிட்ட பொருளை கூட இந்த பிள்ளை எடுத்து பாக்கல, எடுக்கவே இல்லை. ஒரு சௌரங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து எங்கண்ட உயிரை மாய்க்கிறக்க வந்த ஒரு மண் ஏத்துறவங்க 500 ரூபாய் வாங்கி வந்து மண் ஏத்துறாங்க. இந்த மண்கார இந்த கண்டர்கார மண்ணுக்கு காசு 500 ரூபாய் கொடுக்கலண்டாக்காண்டி இதுக்கு சூடு விழுந்திருக்கு. 2 மணிக்கிட்ட எங்கடா போய் சொல்லத்தான். அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன். 4 மணிக்கு வந்து 7 ஆக்சிடென்ட் பண்ணி தம்பி கிடக்குறான்னு சொன்ன செய்தியை கேட்டபடி வந்தேன். ஐயா பிடமா கிடக்குறான்.
இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்ற இடத்தில் பருத்தித்துறை நீதவான் இன்று பிற்பகல் விசாரணைகளை மேற்கொண்டார். துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராசா சஞ்சீவன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் அபுதாரி முகமது முபாரக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நளினி சுபாகரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஊடகவியலாளர்களுக்கு செய்தி சேகரிப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்குள் அழைத்து சென்றதன் பின்னர் பிரதான நுழைவாயிலை போலீசார் மூடியதாக அவர் கூறினார். இதேவேளை இன்று காலை கலிகை சந்தியிலிருந்து வேம்படி வரையான பகுதியில் டயர்கள் எரிக்கப்பட்டன. இதனால் நெல்லியடி அண்மித்த ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பருத்தித்துறையிலிருந்து கொடிகாமம் வரை பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மீதும் இன்று கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ் மனித உரிமைகள் ஆணையாளர் திரு கனகராஜ் கருத்து வெளியிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுடைய யாழ் அலுவலகம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் போலீசாருடைய நடவடிக்கை தொடர்பிலே கண்காணிப்புகள் செய்வதற்காக நாங்கள் இன்று போலீஸ் நிலையத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட தகவல்களை திரட்டியிருக்கிறோம். மரணம் சம்பவித்தவருடைய வீட்டுக்கும் சென்று பல தகவல்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம். இது தொடர்பிலே எங்களுடைய அறிக்கையை நாங்கள் எங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு நாங்கள் இன்று அனுப்ப இருக்கிறோம். வடமராட்சி கிழக்கு பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட மணற்காடு பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் இடம்பெறுவதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பிரதேசத்தில் மணல் அகழ்வுக்காக 6 அனுமதி பத்திரங்களை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு அனுமதி பத்திரம் மூலம் ஒரு மாதத்திற்கு 210 கியூப் மணல் அகழ முடியும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இப்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே முள்ளிவடி பகுதியில் போலீஸ் காவலரண் அமைக்கப்பட்டதாகவும் பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளுக்காக கொழும்பிலிருந்து விசேட விசாரணை குழு ஒன்று பருத்தித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தலைமையிலான குழு விசாரணைகளை மேற்கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் சந்தர்ப்பவாதியாக குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் தெரிவிக்கும் கருத்துக்களினால் அந்த சங்கம் தொடர்பில் இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாலபே தனியார் பல்கலைக்கழகத்தினை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்திருந்தது. இதனால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். அண்மையில் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்தது. எனினும் மீண்டும் சில கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையினால் நோயாளர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். அஸ்கிரிய மற்றும் கொழும்பு பேராயரின் வேண்டுகோளை ஏற்று பகிஷ்கரிப்பை கைவிட இந்த சங்கம் தீர்மானித்தது. මේ සයිටම් ගැටලුව අවසන් කරපු සයිටම් ගැටලුව சைட்டம் விவகாரத்தினை மீண்டும் பூதாகரமாக்கும் விடயத்து அமைச்சர்கள் இணைந்து செயற்படுகின்றனர். 2017ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதியில் இருந்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்தது. අකණ්ඩ වැඩවර්ජනයක් සඳහා යොමු වීමට තීරණය කරනු ලැබුවා. அதனை முன்னெடுக்க வேண்டாம் என நான் அறிந்த சிங்களத்தில் கூறினேன். தற்போதும் நான் தலை சாய்த்து அனுருத்தவிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ඒකනම් කරන්න එපාම කියලායි මම දන්න සිංහලෙන් කිව්වේ. දැනුත් වැඳලා අනුරුද්ධට කියන්නේ. වැඳලාට අනේ ඒ அதனை செய்வதனை விட என்னுடைய கழுத்தினை வெட்டி விடுவது சிறந்தது. මගේ බෙල්ල කපලා දාලා යන්න. இலங்கை மருத்துவ சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் காலோ பான்சேகா அரசு வைத்திய அதிகாரிகளை இன்று முற்பகல் தனது வீட்டில் சந்தித்த பின்னர் இதனை கூறினார். கம்பளையில் புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியொன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. சர்வதேச சமூகம் சில சந்தர்ப்பங்களில் எமது நாட்டின் வழக்கு விசாரணைகளுக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் தேவை என குறிப்பிட்டது. நாம் அந்த யோசனையை முற்றாக நிராகரிக்கின்றோம். எமது நாட்டின் நீதியை நிலைநாட்டுவதற்காக வெளிநாட்டு நீதிபதிகளின் தலையீடு பங்களிப்பு எமக்கு தேவையில்லை. எமது நாட்டின் நீதிபதிகள் உலகின் அநேகமான சர்வதேச நீதிமன்றங்களில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர். சர்வதேச நீதிபதிகளோடு ஒப்பிடுகையில் எமது நீதிபதிகள் அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு நிகராக அல்லது உயர்ந்த நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். போலி தகவல்களோடு எமது நாட்டுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க சர்வதேசத்தின் சில நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கின்றன. அவற்றுக்கு உதவும் அல்லது தூண்டுதலாக அமையும் எமது நாட்டில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களாலே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது.
முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜராகினர். காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான உபகரணங்களை பாகங்களாக பிரித்து விற்பனை செய்தமை தொடர்பில் பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. ஆணைக்குழுவிடம் தாம் வழங்கியிருந்த வாக்குமூலத்தில் கையொப்பமிடுவதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச என்ற ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார். ராஜபக்சகளுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என சிலர் கூறுவதை கண்டேன். அனாவசியமான மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. மன்னிப்பு பெறுவதற்கு நாம் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. அவர்கள் பதிலளிக்க வேண்டும். நான் தென்னந்தோட்டங்களை வாங்கியுள்ளேனா? தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்களை வாங்கியுள்ளேனா? ஹோட்டல்களை நிர்மாணித்துள்ளேனா? வர்த்தக நிறுவனங்களில் பங்குகளை கொள்வனவு செய்துள்ளேனா? முறையற்ற விதத்தில் வங்கிகளில் பணம் வைப்பீடு செய்துள்ளேனா? உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ஊழல் செய்துள்ளேனா? அவ்வாறு ஒன்றும் இல்லாமல் ஏன் துன்புறுத்துகின்றீர்கள்? எமக்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள். அமைச்சர்கள் அல்லது வேறு தரப்பினர் ஏதேனும் கூறினால் அதில் உண்மையை நிலையை கண்டறியுங்கள். ஜனாதிபதி அல்லது வேறு எவரேனும் ராஜபக்சக்கள் திருடர்கள் என கூறினால் அதிகாரிகளும் அதற்கு அஞ்சுவார்கள். நான் அந்த அநீதிக்கு எதிராகவே கருத்து வெளியிடுகின்றேன். யுத்தம் செய்து வெற்றியீட்டியதற்காக மன்னிப்பு பெறுவதற்கு நாம் தவறு இழைக்கவில்லை, குற்றம் செய்யவில்லை. ஒரு தென்னை மரத்தை ஏனும் நான் கொள்வனவு செய்யவில்லை என்பதை கூறியிருக்கின்றேன். அத்தகைய எண்ணம் இல்லை. அதனை அடிப்படையாக கொண்டே குற்றச்சாட்டுகள் சுமத்துகின்றனர். அத்தகைய அவசியமும் இல்லை. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார். முன்னாள் அமைச்சர் தினேஷ் குணவர்தனவும் அவருடன் இருந்தார். நீர்வழங்கல் சபையின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள் தொடர்பில் தினேஷ் குணவர்தனவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. புதிய தகவல் தெரிகிறதா? ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் தினேஷ் குணவர்தனவும் இங்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஆராய்வதற்கும் பழிவாங்குவதற்கும் சேறு பூசுவதற்கும் இடையில் பாரிய இடைவெளி காணப்படுகிறது. மத்திய வங்கி தொடர்பிலும் ஆஸ்திரேலியா, சீனா ஆகிய இடங்களில் இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் தேடவில்லை. அது குறித்தும் இலங்கையில் தேட வேண்டும் அல்லவா? ஆஸ்திரேலியாவுக்கு மாத்திரமே ஒப்படைத்துள்ளனர். இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதா நீக்குவதா என்பதை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தீர்மானிக்க வேண்டும். எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இதுவரை கலந்துரையாடவில்லை. உங்களது விருப்பம் என்னவென்பதை எனக்கு கூறுங்கள். අපි ගත යුතු පියවර පිළිබඳව සාකච්ඡා කරලා නැහැ. ඔයාලා මොකද කැමති? දැන් ඔයාලා මට කියන්නකෝ. නේද? ඔයාලා කියන්නේ මොකද කැමති කියලා ඔයාලට දැන් ඔබතුමාකෝ පොය දෙක ඉවරයි කියලා. තාම කොයිද පොය දෙක ඉවරයි? පොය දෙක එක පොයක් ඉවරයි. ஒரு பூரணை நிறைவு பெற்றுள்ளது. அடுத்த பூரணை வரவுள்ளது. நான் வெசாக் பூரணையை கூறினேன். உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? இல்லை இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். 2 வெசாக் பூரணைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். මේ රූපවාහිනිය රාජ්‍යයේ ඒකනේ මම ගොම් ප්‍රශ්නන්නේ නෑ දැන් රූපවාහිනිය අහන්නේ ගොම් ප්‍රශ්න නෑ ඒතර පොයේ දෙක ඉවර නම් මේ ඒක ඉවරයි බලාගෙන ඉන්න அரசாங்கத்தின் கருத்துக்கு அமைய முறைகள் மோசடி நிகழவில்லை. ஏனெனில் முறைகள் மோசடியுடன் ராஜபக்ச ஒருவரை தொடர்புபடுத்துவதற்கான வழி இல்லை. அலோசியஸ் முதலாளி பாராளுமன்ற உறுப்பினர் நாமலின் நண்பர் என முன்னர் கூற ஆரம்பித்தனர். விசாரணையும் நடத்தப்பட்டது. நண்பர் தான் சிறையிலிடுமாறு நான் ஊடகத்திற்கு கூறினேன். தற்போது விசாரணையும் இல்லை. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் 3 சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் மரபணு மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்குமாறு மூதூர் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பிலான அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் 3 சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முறையாக இடம்பெறுவதில்லை என கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மன்றில் ஆஜராகியிருந்தது. இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமிகளிடம் காணொலி சாட்சியங்களை பதிவு செய்வதற்கும் அதிகார சபைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இன்றைய வழக்கு
விசாரணைகளின் போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஆஜராகி இருக்கவில்லை. அடுத்த தவணைகளில் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சிறுமிகளை மன்றில் ஆஜர்படுத்த வேண்டியதில்லை எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மூதூர் பெருவெளி பகுதியில் கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களால் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி 6 வயதான 2 சிறுமிகளும் 8 வயது சிறுமியும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் 5 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரபல சமூக செயற்பாட்டாளர் பட்டாணி ராசிக் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் அசம்பந்த போக்குடன் செயற்பட்டதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கடத்தப்பட்ட பட்டாணி ராசிக் 1.5 வருடம் கடந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் ரிஷாட் பதியுதீன் மீள்குடியேற்ற அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் அமைச்சின் கீழ் இயங்கிய தொழில்நுட்ப கற்கை நிலையத்தின் தமிழ்மொழி பணிப்பாளராக கடமையாற்றிய முகமது நௌஷாத் பட்டாணி ராசிக் கடத்தல் மற்றும் கொலையில் சம்பந்தப்பட்ட முதலாவது சந்தேக நபராக உறுதி செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார். கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்பட்ட 2வது சந்தேக நபர் வழங்கிய தகவலின் பின்னர் காவத்துமுனை பகுதியில் அவரது உறவினரின் வீட்டிலிருந்து பட்டாணி ராசிக் சடலம் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் பட்டாணி ராசிக் கொலையுடன் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி அறிக்கை விடுத்திருந்தது. இதன் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு கோரி கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. பிரபல சமூக செயற்பாட்டாளரான பட்டாணி ராசிக்கின் கொலையுடன் தனக்கு தொடர்பு கிடையாது என அப்போதைய வர்த்தக மற்றும் முதலீட்டு விவகார அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்திலே நாங்கள் அண்மை காலமாக சில ஊடகங்கள் அதேபோல வெப்சைட்டுகள் ஒரு வித்தியாசமான கோணத்திலே எழுத தொடங்கி இருக்கின்றது. இது ஒரு அரசாங்க ஆதரவாளர் இந்த கடத்தலை செய்திருக்கின்றார், இந்த கடத்தலுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றது, இந்த கடத்தலுக்கு பின்னால் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இந்த கடத்தலுக்கு பின்னால் அமைச்சு வாகனம் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் சில பத்திரிகைகள், சில ஊடகங்கள், சில இணையதளங்கள் பரப்பி வருகின்றன. நான் மிக தைரியமாக சொல்ல முடியும், இந்த கொலையோடு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ்வாறு சம்பந்தம் என்று நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இந்த அரசியலையும் அல்லது இந்த அமைச்சர் பதவிகளையும் துறந்துவிட்டு நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனினும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதற்கு முன்னரே அமைச்சர் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அப்போதைய புத்தளம் நகரசபை மேயர் K.A. ஃபாயிஸ் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அமைச்சர் ரிஷாட் இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கின்றார் என கூறுவதற்கு முன்னரே அவர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தனக்கு இந்த சம்பவத்துடன் தொடர்பில்லை என கூறினார். அதனாலேயேதான் இந்த மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஏன் இந்த சம்பவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த நிலையில் பட்டாணி ராசிக்கின் கொலையுடன் தொடர்புடைய 3வது சந்தேக நபர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பட்டாணி ராசிக்கின் கொலையுடன் தொடர்புடைய மர்ம முடிச்சு எப்போது அவிழும் என்ற எதிர்பார்ப்புடன் உள்ளனர் பட்டாணி ராசிக்கின் குடும்பத்தினர். அடையாளப்படுத்தப்பட்டு அவரை கைது செய்வதற்கு அவர்களுக்கு முடியாமற்கு காரணமே பின்னணியில் அரசியல் காரணமாக இருந்ததனால் அவர்களுக்கு அதனை செய்ய முடியாமல் போனது. 1.5 வருட காலம் எடுக்கப்பட்டது இது அவர்களை கைது செய்வதற்காக. போலீசாரின் நடவடிக்கை அப்படியே மந்தகதியிலே போய்விட்டது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர்கள் மூலமாக எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவர் மந்தகதியிலே அதுக்கு கூட ஒரு அரசியல் பின்னணி கூட இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் கோர்ட் மூலமாக பெயில் ஏற்பட்டு தற்போது சுதந்திரமாக சுத்தக்கூடிய நிலையிலே தான் காணப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளின் செயற்பாடினாலேயே இவனை தந்தையின் கடத்தலுக்கு சரியான ஒரு தீர்வு காணாமல் நாம் இன்னும் ஏங்கி கிடைக்கும். வாழைச்சேனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. வாழைச்சேனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர் சேனித்தம்பி யோகேஸ்வரன் ஆகியோரின் இணைத்தலைமையில் இடம்பெற்றது. அந்த எத்தனால் ஃபேக்டரிக்கு கட்டுறதுக்கான அனுமதி எடுக்கப்பட்டதா சொல்லுங்க. தேசியசபையாக எத்தனால் ஃபேக்டரிக்கு அனுமதிக்கு கட்டட அனுமதி கொடுக்கல. இதெல்லாம் வச்சு பகுதி எல்லா வேலைகளும் நடைபெற்று காலையில போனா அந்த ஏரியாவுக்கு காலையில போய் பார்த்தனா வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசசபை கட்டட அனுமதி கொடுக்கல. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் அனுமதி கொடுக்கல, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் கொடுக்கல. மக்கள் பிரதி உங்களோட எல்லாத்தையும் மோதி அவர்கள் தாண்டவத்தனமா இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்காங்க. அந்த வழக்கு கொண்டு போறது சம்பந்தமாக
கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிற எத்தனால் தொழிற்சாலைக்கு எதிராக எல்லோரும் எதிர்ப்பு, அரசியல்வாதிகள் எதிர்ப்பு, அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எதிர்ப்பு, இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அதற்கு எதிர்ப்பு. பிரதேச சபையினுடைய சட்டத்திட்டங்களை நிரூபித்தான் அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா பிரதேச சபை செயலாளர் இந்த சபையில சொன்னால் அது வழக்கு போடுவதற்கு எல்லா விடயங்களையும் நாங்கள் பூர்த்தியாக நினைக்கிறோம். நாளை அல்லது மறுதினம் நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி 3 மாசமா ஆகுது. வழக்கு தொடுத்தீர்களா இல்லையா தெரியாது. அறிஞ்ச வரையில நடந்ததா தெரியாது. என்ன சாதாரண பொதுமக்கள் அனுமதிக்கு கட்டணம் கட்டினா இதை போலீஸை கொண்டு கட்டணத்தை விதிச்சு எல்லாரையும் மீறி எல்லையும் மீறின ஒரு செயல். அப்ப அவங்க நீதிமன்றத்திற்கு போகலாம். 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எல்லாரும் 4500 வழக்கு போடுவதாகத்தான் கூறப்பட்டது. பல தடவை கூறப்பட்டது. இதுவரையில வழக்கு போடுபடவில்லை. கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் வாழைச்சேனை நீதவான் AC ரிஸ்வான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு நீதவான் அறிவித்தார். கல்குடாவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி அங்கிருந்த சிலரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மட்டக்களப்பு பிராந்திய செய்தியாளர் நல்லதம்பி நித்யானந்தன், வீரகேசரி பத்திரிகையின் பிராந்திய ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சசிகரன் ஆகியோர் தாக்குதலுக்குள்ளாகியிருந்தனர். அத்துடன் சுமார் 6 கிலோமீட்டர் வரை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து அவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் சில பகுதிகளில் தொடரும் கடும் வறட்சியினால் மக்கள் மாத்திரமல்ல விலங்குகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. நெடுந்தீவு வெள்ளன் பகுதியில் குடிப்பதற்கு நீரின்றி தினமும் குதிரைகள் இறந்து வருகின்றன. நெடுந்தீவு இயற்கை எழில் நிறைந்த பகுதி என்பதால் தினமும் பெருமளவிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று வருகின்றனர். நெடுந்தீவு வெள்ளன் பகுதியில் உள்ள வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த பகுதியில் அதிக அளவிலான குதிரைகளை காண முடிகின்றது. இந்த பகுதியில் தற்போது 2000 முதல் 3000 குதிரைகள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் இங்கு தொடரும் வறட்சியினால் குடிப்பதற்கு நீரின்றியும் புட்கள் இன்மையினாலும் தினமும் குதிரைகள் இறந்து வருகின்றன. நேற்று எமது செய்தியாளர் இப்பகுதிக்கு சென்றபோது உயிரிழந்து காணப்பட்ட 8 குதிரைகளை கண்டுள்ளார். நெடுந்தீவை பொறுத்தமட்டிலே இப்பொழுது உல்லாச பிரயாணிகளின் வருகை கூடுதலாக இருக்கின்றது. அதற்கான காரணம் இங்கே பல்வேறு தரப்பட்ட கலாச்சார சின்னங்களும் முக்கியமாக இந்த குதிரை இங்கே காணப்படுவதால் நிறைய மக்கள் அதை பார்வையிட்டு வந்து செல்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த முறை எமது பிரதேசத்திலே ஏற்பட்ட மழையின்மையினாலும் வறட்சியினாலும் குதிரைகள் இறந்து கொண்டிருக்கின்றன என பரவலான செய்திகள் அடிவருகின்றன. அது உண்மை. என்னவென்றால் இங்கே குதிரைகள் மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்காக கேணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் அதற்குரிய நீர் அதற்குள் இல்லாததினால் குதிரைகள் முக்கியமாக குதிரைகள் இறந்து காணப்படுகின்றன. புல்தரைகளிலே புல் இல்லை. முன்னைய காலங்களிலே கிட்டத்தட்ட 1200 குதிரைகள் காணப்பட்டன. இப்பொழுது அது கூடி பெருகி கிட்டத்தட்ட 2900க்கும் 3000 இடைப்பட்ட வகையிலே காணப்படுவதால் அதற்கான போதிய உணவு இங்கே இல்லை. நாங்கள் அறிந்த காலத்தில் இருந்து ஆஸ்திரேலியன் குதிரைகள் இங்கே நடந்து கொண்டு வரப்பட்டதாக டச்சுக்காரர் இங்கே ஆட்சி செய்யல ஆஸ்திரேலியன் குதிரைகள் நடந்து கொண்டு வந்து பரப்பினதாக நாங்கள் அறிகிறோம். அடுத்தது இங்க குதிரைக்குரிய புல்லு வளர்க்குற திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தணும். ஏன்னா அது ஒரு தென்னந்தோட்டம் மாதிரி ஒரு புல்லு தோட்டம் என்று சொல்லி இப்ப பன வளர்ப்பு தோட்டங்கள் செய்யறது மாதிரி அந்த குதிரைகள் வளர்ற இடங்கள்ல ஒரு தோட்டங்களை உண்டாக்கி புல்லுகளை நியாயமான அளவில் கரியா வளரக்கூடிய புல்லு உண்டாக்கணும். நெடுந்தீவு பிரதேச சபையினால் ஒரு சில பகுதிகளில் குதிரைகளுக்காக நீரை விநியோகிக்கின்ற போதிலும் அது போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குதிரைகளுக்காக நீரை சேமிக்கும் கேணிகளும் அழிவடைந்து பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றது. நீரின்மையால் நெடுந்தீவு வெள்ளன் பகுதி இன்று பாலைவனம் போன்று காட்சியளிக்கின்றது.
யாழ்ப்பாணத்திலிருந்து 22 கிலோமீட்டருக்கு அப்பால் வடமேற்கு திசையில் உள்ள நெடுந்தீவு பிரதேசத்திற்கு இப்பொழுது வருகை தந்துள்ளோம். 8 கடல் மைல் தூரங்களை கடந்து நெடுந்தீவு பிரதேசத்திலே தற்போது வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நான் இப்பொழுது நிற்கின்றேன். இப்பொழுது இந்த பிரதேசத்தில் கடுமையான வறட்சி நிலவி வருகின்ற நேரத்தில் மழை இல்லாது புட்கள் அழிவடைந்த நிலையில் இந்த குதிரைகளுக்கான போதிய தீவனங்கள் ஏதும் அற்ற நிலையில் இவர்கள் இறந்து வருகின்ற நிலையை காணக்கூடியதாக உள்ளது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து முருகப்பெருமான் மதிவாணன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஊழல்வாதிகளை அரசாங்கம் வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து காந்தி பூங்கா முன்னிலையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் பதிலளித்தார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊழல் மோசடிகள் பல வெளியாகி இது இலங்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஊழல்வாதிகளை அரசாங்கம் அதிகாரத்தில் வைத்துக் கொண்டு ஊழலை ஊக்குவிப்பதை நிறுத்த கோரியும் ஊழல்வாதிகளை கைது செய்யுமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்களுடைய காணிகள் தொடக்கம் சகல விஷயத்திலும் சுரண்டி ஏப்பமிட்டுக் கொண்டிருக்கின்ற ஊழல் புரிகின்ற அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இந்த மாவட்டத்திலே அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை இன்று ஊழல் மலிந்திருக்கிறது. அரசு அதிபரிடம் நாங்கள் சொல்லுகின்றோம், பல இடங்களிலே ஊழல் நடக்கிறது, நடவடிக்கை எடுங்கள் என்று. ஆனால் அவர் அதுக்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி அவரால் அத்தையர்களை தடுக்க முடியாவிட்டால் அவர் அந்த பதவியில் இருப்பது என்னை பொறுத்தளவுக்கு பொருத்தமற்றதான் நான் கருதுகின்றேன். குறிப்பாக எங்களுடைய பிரதேச இடமாற்றத்திலே நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசினது உள்ளக ரீதியாக இடமாற்றுங்கள் என்று நான் சொன்னோம். உள்ளக ரீதியாக இடமாற்றுங்கள், ஆனால் மாவட்டத்தை விட்டு நீங்கள் இடமாற்ற வேண்டாம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லியிருக்கின்றோம். அரசாங்க அதிபர் என்பது அமைச்சரவையினால் நியமனம் செய்யப்படுகின்ற அரச கடமைகளை ஆற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. எனவே அரசு நமக்கு கையளித்த கடமைகளை மட்டும் செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட என்னுடைய அதிகார வரம்புகள் மட்டும்தான் என்னால் செயல்பட முடியும். பிரதேச செயலாளர்களின் இடமாற்றத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை நான் இந்த இடமாற்றம் வந்த நாளிலிருந்து நான் தெரிவித்து வருகின்றேன். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபராகிய என்னோடு உரிய பிரதேச செயலாளர்களும் கலந்துரையாட வேண்டும். இது ஒரு நிர்வாக நடவடிக்கையை அரசியல் மயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இன்று நடைபெற்றிருக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டை கூறுபவர்களும் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்றவர்களும் தாங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை உரிய வகையிலே சமர்ப்பித்து அதில் என்ன நடந்திருப்பது என்பதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஊடகங்களின் ஊடாக வருகின்ற செய்திகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு தனிமனித சுதந்திரத்தையும் தனிமனித கௌரவத்தையும் அளிப்பதற்கான செயல்பாடுகளில் யாரும் ஈடுபடுவது இந்த சமூகத்துக்கு நல்லதல்ல என்று நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே கடந்த 5 வருடங்களிலே நாங்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்த அபிவிருத்தியை பட்டியல் போட்டு சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதிலே ஊழல் நடைபெற்றது என்பதை அவர்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கின்ற போது அதற்கும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.